வண்டி ஒரு கெத்தான வண்டி, ஒரு விஐபி இருந்த வண்டி தான். ஒரு 8 சீட்டர் வண்டி, அரசியல் தோரணைக்கு ஒரு நல்ல வண்டிங்க. நீங்க ஆஃப் ரோட்ல ஓட்டி காட்டுற வண்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை லுக்ல ஒரு தோரணையா வண்டி ஓட்டணும்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல சூப்பரான வண்டி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டிரைவ் பண்ணி வண்டி எப்படி இருக்கு, என்ன பெர்ஃபார்மன்ஸ் வண்டி இருக்கு, எப்படி பிக்கப் வண்டி உங்களுக்கு பிக்கப் ஏறுது, வண்டியோட சஸ்பென்சர், அப்புறம் இன்ஜினோட பிக்கப் எல்லாமே காட்ட போறேன் லைவ்ல. ஏன்னா ஒரு நல்ல வண்டி கொடுக்கணும். அந்த நல்ல வண்டி கொடுக்கறதுக்காக வந்து வண்டி ஒரு டிரைவ் பண்ணி காட்டினா உங்க கஸ்டமருக்கு பார்க்கும்போது அந்த வண்டியோடைய அந்த ஒரிஜினாலிட்டி தன்மை பிக்கப் தெரியும். நம்ம இப்ப பாக்குற வஜ்ரம் வந்து ஒரு 2013 மாடலுங்க, சிங்கிள் ஓனர்ல இருக்க வண்டி. கீர்லாம் பாருங்க, நைஸா இருக்குங்க. நல்ல வண்டி, தெளிவா இருக்கு. 1,07,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்குங்க. ஒரு விஐபி இருந்த வண்டி தான். வண்டியோட லைவ்ல இன்டீரியர் பாருங்க, ரொம்ப கிளீனா இருக்குங்க. வண்டி இன்டீரியர் ரொம்ப சுத்தமா இருக்கும். ஒரு 8 சீட்டர் வண்டி, அரசியல் தோரணைக்கு ஒரு நல்ல வண்டிங்க. வண்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை லுக்ல ஒரு தோரணையா வண்டி ஓட்டணும்னு சொன்னா அந்த ஒயிட் கலர் ஃபஜ்ராவை கண்டிப்பா எடுங்க. வண்டியோட கிலோமீட்டருக்கு லைவ் கிலோமீட்டர் காட்டுங்க. 1,07,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. வண்டியோட ஸ்பீடை காட்டுறவங்க பாருங்க. தேர்ட் கியர்ல வண்டி எப்படி 80-90 வரைக்கும் அசால்ட்டா ஏறுதுங்க. வண்டியோட சஸ்பென்சர் ஓட்டவே ஒரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. நானும் ஃபார்ச்சுனர் ஓட்டிருக்கேன். அதை விட அந்த ஃபஜ்ரா வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவும், வண்டி ஒரு ஹைட்டு நல்லா ஹைட்டா இருக்கு. நல்லா உட்காரும், நல்லா ஸ்டேரிங் இருந்து நல்லா ஃப்ரீயா இருக்கு. கை கால் நீட்டுறதுக்கு நல்லா இருக்கு. என்ன போல கொஞ்சம் பாடியா இருக்கிற ஆளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயா, ஒரு எந்த ஒரு சங்கடம் இல்லாம வண்டி ஓட்டலாம். நல்ல ஒரு கிரிப்பா இருக்கு வண்டி ஓட்டவே நல்ல ஒரு கிரிப்பா இருக்கு. அதே மாதிரி டயர் நல்ல ஒரு கிரிப்பான பெரிய டயருங்க. எந்த ஒரு இடத்துலயும் நல்லா வண்டி நல்லா ஸ்கிட் ஆகும், நல்லா போகும். இந்த வண்டியில வந்து உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க. உங்களுக்கு ஆட்டோ சொல்லி ஏசி கண்ட்ரோல் வந்துடும், ஸ்டேரிங் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும், அப்புறம் ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்கிரீன் செட் வந்துடும். கேமரா எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்கு. அதாவது 2013 ஒரு நல்ல விஐபி இருந்தனால வண்டி நல்லா தெளிவா வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸோட வண்டி வச்சிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா 1,00,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் டைமிங் பெல்ட், அப்புறம் டர்போ ஹோஸ், அப்புறம் கிராங்க் சென்சாரு, அப்புறம் ஆயில்ல வந்து சிந்தட்டிக் ஆயில், நல்ல ஒரு 10,000 கிலோமீட்டர் வண்டி ஓடும் சிந்தட்டிக் ஆயில், அப்புறம் 4 பிரேக் ஷூ, வண்டி எல்லாமே ப்ராப்பரா பார்த்து வித் பில்லோட எங்கிட்ட இருக்குது வண்டி. அதனால வந்து நீங்க இன்னொரு 1,00,000 கிலோமீட்டர் நீங்க எந்த சர்வீஸ் பண்ண தேவையில்ல. ப்ராப்பரா ஆயில் சர்வீஸ் மட்டும் கரெக்டா ஓட்டினா போதும். ஒரு ஆஃப் ரோடு வண்டிங்க. ஆஃப் ரோடு வண்டியில வந்து ஒரு ரகடான வண்டி. ஃபார்ச்சுனரோட வண்டி ஓரளவுக்கு மிஸ்ஸிங்கிறது ஜப்பான் கம்பெனி உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வண்டி ஒரு கெத்தான வண்டி. ரோட்ல போகும்போது ஒரு பார்க்கக்கூடிய வண்டி, கெத்தான வண்டிங்க. வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து வீடியோ லைவ்ல உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னா இருக்கிறத வந்து நிப்பாட்டி காட்டுறத விட ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டினா அந்த வண்டியோடைய இன்ஜின் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, வண்டியில எக்ஸ்ட்ரா ரைட் எது அறியுதா, எது வண்டியில வந்து மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து காட்டுறதுக்காண்டி தான் உங்களுக்கு லைவ்ல காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வண்டியும் குவாலிட்டியான வண்டியா இருக்கணும், கஸ்டமர் சந்தோஷமா எடுத்துட்டு போகணும். வண்டியோட பிக்கப் வண்டியை இழுத்து காட்டுறோம் பாருங்க. டாப் கியரு ஒரு 120-130 வரைக்கும் அசால்ட்டா வண்டி காலை வச்ச உடனே ஏறுது பாருங்க. வண்டி ஓட்டவே ஒரு சந்தோஷமா இருக்குங்க. ஏதோ ஒரு கப்பல் மாதிரி இருக்கு. ஆஃப் ரோட் டிரைவிங் பண்றதுக்கு நல்ல ஹைட் நல்லா இருக்கு. எந்த இதுலயுமே வந்து உங்களுக்கு கீழே வந்து எந்த தட்டு முட்டல் இருக்காது. வண்டி அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு பள்ளம் மேடல வந்து ஈஸியா நீங்க டிரைவ் பண்ணலாம். நீங்க நம்ம வண்டி ஓட்டி காட்டுறது ஒரு திருச்செந்தூர்ல இருந்து ஒரு மெயினான ரோட்ல காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு ஆஃப் ரோட்ல வண்டி ஓட்டி காமிச்சிருந்தோம். அப்புறம் வண்டி வந்து லைவ்ல வந்து எப்படி ஓட்டினா, எப்படி வண்டி பிக்கப் எப்படி இருக்குது, அப்புறம் வண்டியோடைய ரோடு கிரிப்பு, வண்டி ஸ்பீடு, அப்புறம் கீர் எவ்வளவு ஃப்ரீயா விடுது, சஸ்பென்சர் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நம்ம வீடியோ பாருங்க. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன சொன்னா, வண்டி ஒரிஜினாலிட்டி பெயிண்ட்டுங்க. எதுவுமே உங்களுக்கு வந்து பேஸ்ட் பிரஷ் இருக்காது. வண்டி சுத்தமா இருக்கு பாருங்க. பஞ்சிங்க பாருங்க. 4 போஸ்ட் நீங்க உருவி பார்த்து நீங்க வந்து வண்டி எடுத்துக்கிறோம்னா அடிபடாத வண்டி, ஒரிஜினல் பெயிண்டோட வண்டி இருக்கு. ஒரு பாலிஷ் தான் வண்டி போட்டிருக்கு, ஒரிஜினல் இருக்கு. வண்டி எதுவுமே பிளாட்பாரத்துல சரி, எதுவுமே ஒரு அரிப்பு இருக்காது. நீங்க உள்ளக்க நீங்க பிச்சு பாத்திரலாம், படுத்து பாத்திரலாம் இருக்காது. சீட் எல்லாமே ஒரு பியூர் லெதர். வண்டி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியா போட்டிருக்காங்க. ஒரு ஃபஜ்ரா ஸ்போர்ட்ல 7 பேர் உட்கார்ந்து நீங்க ஒரு லக்ஸரியா வண்டி ஓட்டணும்னு சொன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி அந்த அளவுக்கு சுத்தமா இருக்குங்க. ஒரு சிங்கிளான ஓனர்ல 2013 ஒரு டாப் அண்ட் 4x4 யூஸ் பண்ணிக்கலாம், 2x4 யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைலேஜ் 13 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இன்ஜினும் சுத்தமா இருக்குங்க. இன்ஜின்ல ஆயில் போக தூக்காது. பாருங்க இன்ஜினை பாருங்க. இந்த ஒரிஜினாலிட்டியோட வண்டி இருக்குங்க. வண்டியில வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. ஒரிஜினாலிட்டியா இருக்கும். வண்டியோட கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் வைஸ் பார்த்தா கம்மியாக தான் வண்டி ஓடி இருக்குது. ஒரு சிங்கிள் ஓனர்ல ஒரு நல்ல வண்டி, ஒரு அரசியல் தோரணைக்கு ஏற்ற வண்டி. இந்த வண்டிக்கு உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் லோனே கொடுப்பாங்க. வண்டியை வந்து எடுத்து ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை. இப்போ வரைக்கும் ஆயில் சேஞ்ச் பண்ணி 1 மாசம் கூட வண்டி ஆகல. நீங்க ஒரு 10,000 கிலோமீட்டர் கழித்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும். வண்டி ஒரு ஒயிட் கலர்ல ஒரு தெளிவான வண்டி உங்களுக்காக மார்க்கெட்ல பெஸ்டான எடுத்தார 8,95,000ங்க. 8,95,000 கோட் பண்றேன். நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்தா கண்டிப்பா வண்டி விட மாட்டீங்க. நம்ம ட்ரிபிள் கார்ஸ் நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம். வண்டி உங்களுக்கு ஓட்டி காமிச்சிட்டேன். ஒரு ஆஃப்
ஆஃப் ரோட்லயும் சரி ஒரு 2x4 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 4x4 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரகடான வண்டி, இப்போ வரக்கூடிய அரசியல் தோரணைக்கு ஒரு பெஸ்டான வண்டிங்க. வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.